ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான 7th வீக் டே 3 ஓட்டிங் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட சேனல் இன்னும் பயங்கரமான ஒரு growth உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டன் தட்டிட்டீங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி என்னுடைய பிறந்தநாள். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவிப்பீங்க நம்புகிறேன். அதேமாதிரி பெரியவங்களாக இருக்கிறவங்களாம் எனக்கு கொஞ்சம் ப்ளெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண ஆசைப்பட்றேன். அதுக்காக எஃபோர்ட்டும் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து வீக்லி டாஸ்க் மரண வெயிட்டிங்கில் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ராஜாராணி டாஸ்க் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்கு. அந்த சம்பவத்தை இவங்களும் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஏமாற்றம் தான் மிச்சன்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களாம் டெரர் பீஸு, இவங்களாம் வந்துட்டு டெரர் கிடையாது, எரர் பீஸு. இவங்களாம் ஏன் உள்ளே விட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் வந்துட்டு காண்டில் இருக்காங்க. பட் பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, இந்த பிரஜைகளில் வந்துட்டு ஜாக்லின்னு, அப்புறம் முத்துக்குமரன், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள்லாம் தூக்கி பிரஜையில் போட்டது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அருண் அவங்களெல்லாம். அதே மாதிரி சௌந்தர்யா வந்துட்டு பனிப்பெண் போட்டது வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதேமாதிரி ஜெஃப்ரியும் பனிப்பெண்ணில் போட்டாங்க. முக்கியமான ஆட்களை இப்படி வந்துட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி கேரக்டர் கொடுத்துட்டாங்களே. ராணுவுக்கும் சாச்சனாவுக்கும் வந்து ராஜா ராணி என்னையா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். கரெக்டாக தான் கேரக்டராக கொடுத்துருக்காங்களா, இல்லை கொஞ்சம் பாரபட்சமாக ஓரவஞ்சனம் பண்ணுறாங்களான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா முக்கியமானது மஞ்சரி. ஸோ மஞ்சரி பற்றி, அதாவது மஞ்சரியோட அந்த பேட்சை வந்து முத்துக்குமரன் கரெக்டான ஒரு காரணங்கள் சொல்லி இது பண்ணார். ஆனால் சாச்சனா வந்து அவங்களுடைய தரப்பு ஒரு நியாயத்தை வந்து அங்கே வந்து எடுத்து வச்சு அதை வந்து எடுக்கலான்னு போனால் ஆளாளுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கும் போது இதுக்கு முன்னாடி அருணுக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து மஞ்சரியும் ஆர்ஜி ஆனந்தி பண்ணாங்க. அந்த ரிப்பனை கழட்டினாங்க. யாருமே வாயை திறக்கவே இல்லை. ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ பேர் ஃபேவரிசம் பண்ணுறாங்க? ஏன் சாச்சனா பண்ணதில் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து உண்மையே கிடையாதா? அந்த பொண்ணு சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான். என்னென்னா, நான் பேசும்போது என்னை விசாரிக்காமல் அவங்க உள்ளே வந்து தப்பு. கரெக்டான பாயிண்ட் தானே. இதை என்னமோ வந்துட்டு அந்த பொண்ணு சின்ன பொண்ணு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது இப்போ அவங்களுக்கு வினையாக போய் நேற்று வந்து அவங்க பண்ண வந்ததை பண்ண விடாமல் பண்ணி எல்லாரும் அவங்கள வச்சு ஹீரோ ஆகிட்டாங்க. ஜெஃப்ரி ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் பேசுகிற மாதிரி பண்ணுறாரு. சிவகுமார், தீபக்குன்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போனது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி மஞ்சரிக்கும் அருண் பிரசாத்துக்கும் இடையில் நடந்த சண்டைக்கு முழு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதேமாதிரி ராணுவ நடவடிக்கைகள் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மஞ்சரி அவ்வளோ கோவப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இவர் ட்ரிகர் பண்ண விதங்கள் தான். ஏன்னா ராணுவ தான் நேற்று வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதனால தான் பிரச்சனையாச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பற்றி வேறு யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்மளுடைய முத்துக்குமரன் தான் வந்துட்டு இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா 44,344 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.37. ஸோ முத்துக்குமரன் வந்து இதுக்கப்புறம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க, முத்துக்குமரனுக்கு ஒரு தைரியமே கிடையாது, பெண்கள்கிட்ட மட்டும் தான் அவரோட வீரத்தை காமிப்பார், ஆண்கள்கிட்ட இது வரைக்கும் சண்டை போட்டதே கிடையாது. நேற்று சரியான ஒரு விஷயம் நடக்குது. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயமா இருந்துச்சு. என்னென்னா, தன் டீமில் இருக்கவர் அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதை நான் தட்டி கேட்பேன்னு சொல்லிட்டு நேற்று புரட்டி எடுக்கிறார் அருணை. என்ன இதுன்னு சொல்லிட்டு அன்சீனில் பார்த்தா அந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது. பரவாயில்லையாடு. ஏன்னா அருண் வந்து எப்பயுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள வந்து சூப்பராக கேள்வி கேட்டு மடக்குவார். அதெல்லாம் வந்து இப்போல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவரே முத்துக்குமரன் மடக்கிறது செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வந்து நேற்று வந்து மார்க் பண்ணது தப்புன்னு மஞ்சரியை வந்துட்டு நம்ம அருண் பண்ணது தப்புன்னு சொல்கிறாரு. இவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை நீயா இருந்தனா தான் உனக்கு தெரியும், நான் பண்ணது தப்பு கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ பண்ணது தப்பு தான், ஏன்னா அங்கே நீ கவுண்டர் அட்டாக் மாதிரி ஒன்று பண்ண, அது எனக்கு மார்க்கிங்கமாக தெரிஞ்சுது, அப்போ நீ எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு அருண் கேட்க, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணாமேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடியே வந்துட்டு மஞ்சரியை கூப்பிட்டு, உங்கள் முன்னாடி நான் வந்து அருணை நீங்கள் மார்க் பண்ண தப்புன்னு சொன்னானா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னோன்னே இவர் கொஞ்சம் ஆஃப் பண்ணார். அந்த அறிவுரை, அதாவது ஒரு சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சொம்பு தூக்கிட்டு விரா பார்த்துக்கலாம் அப்படி விட்டுருவாங்க. ஆனால் உண்மையான நண்பன் யார் அப்படின்னா, அவங்க செய்கிற தவறை வந்து சுட்டி காட்டுறான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் உண்மையான நண்பன். அந்த மாதிரி விஷயங்களை அருணுக்கு முத்துக்குமரன் பண்ணது நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மஞ்சரிக்கு சூப்பரான ஸ்ட்ராங்கான ஒரு கருத்தை வச்சு அந்த பேட்சை தூக்குனது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்போர்ட்டிவாக அவங்க சொல்கிற எல்லா டாஸ்க்கையும் முடியாது சொல்லாமல் பண்ணுறாரு. அதுக்கு மூல காரணம் என்னென்னா, இந்த மாதிரி டாஸ்க்காக நீ கொடுக்குறல, நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், அந்த கஷ்டத்தை மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் செலவுன்னு பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது அவரோட கருத்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 26,755 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 15.91. ஸோ சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு எனக்கு பனிப்பெண் வேடம் கொடுத்தது பெருசாக உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஒரு டெரரான ஒரு 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 திடீர்னு பஸ்ட் அவுட் ஆகிற ஒரு கேரக்டர். அவங்களெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ராஜமந்திரி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு கேரக்டரை கொடுத்துருக்கலாம், இல்லை பிரஜைகளில் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அட்டகாசம் பண்ணுவாங்க.
ஆனால் அவங்கள தூக்கி போய் பணிப்பெண் கொடுத்தா பணிப்பெண்றவங்க ஒரு அடிமை மாதிரி தான் இருப்பாங்க. இப்படி சாமரம் வீசுறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது அப்படின்னு. இதில் அவங்க எப்படி பெருசாக பண்ணுவாங்க? அப்புறம் அவங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனை தானே வரும். பிரச்சனை வர்றதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இங்கே வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பாய்ஸ் நாடு கேர்ள்ஸ் நாடு தனியாக. இவங்க 2 பேரில் யார் அரியணை ஏறுறாங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. பட் சௌந்தர்யாவுக்கு கொஞ்சம் வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்கலாமோ அப்புறமா தோணுச்சு. அதேமாதிரி ஜெஃப்ரிக்கா தான் கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல அந்த சௌந்தர்யா மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. அதிலும் குறிப்பாக முத்துக்குமரன், அருண் இவங்ககிட்ட கொஞ்சம் டச்சப் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி போக்கில் போனால் நல்லதுன்றது என்னோட கருத்து. விஜய் விஷால் 3வது பிளேஸில் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 18,065 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.74. ஸோ இவர் வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட் வச்சு நைஸாக ஓட்டலான்னு பார்க்கும்போது ஜாக்லின் வந்து கெடுத்து விட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு ஒரு இது இருக்குது போல இருக்குது தர்ஷிகா கிட்ட. அதே மாதிரி வந்து இவரை வச்சு வந்து ராணுவ பெரிய ஆளாக பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க மஞ்சரி முன்னாடி வந்து பண்ணாங்க. அது நம்மளுக்கு பார்க்கும்போது திடீர்னு ஒரு வேளை இது ப்ராங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. பட் அது ப்ராங்க் இல்லை. ஆனால் அவரும் அடித்து சொல்லிட்டார், உனக்கு அவங்க டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கிற, நீ டைரெக்டாக பேசு, என்னை வச்சு நீ விளையாடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் நேற்று விஜய் விஷால் வந்து பவித்ரா கிட்ட அடி வாங்குறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாது, லூஸ் டாக் விடாமல் இருந்தால் நல்லது. சரி பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராணவ். இவரெல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 14,563 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.66. ஸோ ராணவ் கொஞ்சம் ஓவராக வந்து டார்ச்சர் பண்ணுறாரு, அது தெரியுது. அதேமாதிரி பவித்ரா கிட்ட போய் பண்ணுறது பவித்ராக்கு லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் நிறைய இடங்களில் வந்து பிடிக்காத மாதிரி தான் இருக்காங்க. இரிட்டேட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி மஞ்சரி நேற்று அவர் தான் ட்ரிகர் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கே வந்துட்டு விஜய் விஷால் தூங்கிட்டு இருக்காரு, நாய் குலைக்குது. இவங்க ஆஸ் ஏ கேப்டனாக வராங்க. வரும்போது இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது ராணவ், விஜய் விஷால், ரயான், நான் இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அவங்க காண்டா வராங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே ராணவ் அங்கேருந்து கிளம்புறாரு. ஏங்க நான் ஒரு கேப்டன் கேட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டு போனால் என்ன அர்த்தம், டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருக்கும் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் ராணுவ மட்டும் பண்ணாமல் மற்றவங்களாம் பண்ணுறாங்க. ராணுவ கொஞ்சம் விளையாட்டு காமிக்கிறாரு, காண்டாயிறாங்க. இதுதான் அங்கே வந்துட்டு அவர் தாண்டும் போது அவங்களுக்கு ட்ரிகர் ஆன விஷயங்கள். ஸோ இவர் மேலேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பண்ணியிருக்கக்கூடாது, பட் பண்ணிட்டார். அதே மாதிரி பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ரூல்ஸ் தேவையில்லாமல் வந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணாதீங்கன்னு. கண்டிப்பாக இந்த வாரம் இருக்குது ராணுவ அப்படின்றது தெரியுது. ஸோ கொஞ்சம் ஓவராக தான் ஆடுற மாதிரி இருக்குது. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,714 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.15. ஸோ ஜாக்லின் நேற்று வந்துட்டு ஒரு சில இடங்களில் வந்துட்டு கொஞ்சம் நல்லவங்களை காட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஓவராக சீன் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மஞ்சரிக்கு அந்த பேட்ச் வந்து கொடுத்தது முத்துக்குமரனோட விஷயங்கள். அதில் தேவையில்லாமல் மூக்கு நினச்சி நீங்கள் கொடுத்தது ஓகே தான், பட் அங்கே வந்துட்டு நீங்கள் மனசு வச்சா அந்த இதை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இதே மாதிரி இப்போ போன வாரம் வந்துட்டு அருணுக்கு வந்துட்டு அந்த ரிப்பனை பிடுங்கிறதுக்கு 2 பேர் போனாங்கல்ல, மஞ்சரி, ஆர்ஜி ஆனந்தி. அவங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஒரு வாய்ப்பு கொடுங்களா அப்படின்னு. ஏன் அப்போது ஃபேவரிசம் உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு வந்தால் மட்டும் அது ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி. ஏமா இப்படி பண்ணுறீங்க? அந்த ஒரு விஷயத்தை அங்கே கொண்டு வரதுக்கு தான் பிக் பாஸ் அந்த டாஸ்க் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் எல்லோரும் மாட்டிக்கிட்டீங்களா, இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, ஃபேவரிசம் பார்க்குறீங்களா, அன்றைக்கே ஏன் பண்ணலான்னு இப்போ மக்கள் சொல்லுங்க கேட்டார்னா வேறு மாதிரி இருக்கும். கேட்க மாட்டார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் அதை வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணும்போது முத்துக்குமரன் சூப்பராக சொன்னாங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு கெஞ்சறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் தெளிவாக யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் போய் உட்காருங்கன்ட்டார். நோஸ் கட்டாச்சா தேவையா? அடுத்தது 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 13,196 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.85. ஸோ அருண் பிரசாத் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் காமாக இருக்கணும். ஆனால் காமாக தான் இருக்கார். சூப்பராக வந்து பதில் சொல்கிறார். கேள்வி கேட்குறது செம்மையாக இருக்குது. அப்படி தட்டப்படலாம் இல்லை, முதல் மாதிரி வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த உருவ கேலி பண்ணிட்டுலாம் ரொம்ப கெட்ட பேர் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் டீசெண்டாக மாறிட்டார். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் அவர் கொண்டு போகலாம். அதே மாதிரி இவருக்கும் முத்துக்குமரனுக்கும் ஒரு கரெக்டான ஒரு வேவில் போகிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா வீடியோ வேறு மாதிரி போகுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா கேரட் ஓரளவுக்கு கரெக்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் அருண் பிரசாத்தை ரொம்ப பிடிக்கும்? அதேமாதிரி அருண் பிரசாத்துக்கு இந்த வாட்டி வந்துட்டு பிரஜை தான் கிடச்சிருக்கு. அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அவருக்கெல்லாம் படை வீரர் கொடுத்துட்டாங்கன்னா செம்மையாக படைத்தளபதி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பவித்ரா 7வது பிளேஸில் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 9,064 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.39. பவித்ரா இன்றைக்கி விஜய் விஷாலை வச்சு செஞ்சு விட்டாங்க. காரணம், சும்மா இப்போ பார்த்தாலும் வந்துட்டு இந்த ராணுவ பேரை வச்சு அப்படியே கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது இவங்களுக்கு பொழுதுபோக்கு மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ராணுவ வந்துட்டு வாங்க ஒரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னும்போது பவித்ரா சரி ஓகே வாங்க, ஆனால் நல்லா ஒழுங்காக இருக்கணுங்க, காமெடியாக தான் இது பண்ணோம், ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அங்கே வந்தால் இவங்க வந்துட்டு பேரை வச்சு ஓவராக வந்து பாட்டு பண்ணோன்னு இந்த பொண்ணு டென்ஷன் ஆகிடுச்சு. டைரெக்டாக சொல்லிட்டாங்க, நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் சிரிச்சிட்டு இருக்கும்போதே சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க, இல்லைனா வினையாயிடும் அப்படி மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. நல்லது தான், தேவையானது தான். அதே மாதிரி ஒரு சில இடங்களில் மட்டும் அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. எல்லா இடங்களும் அவங்க குரல் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரயான். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 5,198 ஓட்ஸ் 5,198 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.09. ஸோ ரயான் வந்துட்டு ஃபிசிக்கல் டாஸ்கில் இப்போ வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா இவர் தான் 1ஆம் நம்பரில் இருக்கார்.
வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஓகேவா அப்படி இப்படி தான் இருக்காங்க. ஆனால் டாஸ் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா ரயான் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணுறாரு. அதே மாதிரி அவருக்கு தான் வந்துட்டு இந்த வாட்டி வந்து ராஜமந்திரி ஐயோ இதுதான் பிறந்தநாள் அதுவுமே இத்தனை வாட்டி வளர்றேன் அவர் கிடச்சிருக்கு பொறுப்பு. அவர் இப்படி பயப்படுறாரு. இவரை தூக்கி மக்களாக போட்டு நம்ம முத்துக்குமாரை தூக்கி போட்டால் தான் இன்னும் செம்மையாக இருந்திருக்கேன். பட் என்ன பண்ணுறது, பிக் பாஸ் வந்துட்டு யாரையோ ஒரு சில பேர் ஹைலைட் பண்ண நினச்சி வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ இருந்தாலும் ரயானுக்கு நிறைய மக்கள் ஓட்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால 8வது பிளேஸில் இருக்கார். இப்போ 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பார்த்தீங்கன்னா 4937 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.94. ஸோ தர்ஷிகாவோட கேம் எனக்கு தெரிஞ்சு மோராலஸ் ஓகேயா மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு வந்து டவுன் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை சாச்சனா கிட்ட கேட்டாங்க. என்னென்னா சாச்சனா ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஐயோ ஏதோ இது பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு முட்டையில் அந்த எல்லோ கருவு தான் வேணும், எனக்கு சாம்பாரில் கத்திரிக்காய் போடவே கூடாது, பருப்பில் கத்திரிக்காய் நோ இப்படிலாம் பேசினா எவ்வளோ காண்டாக இருக்கும். அவங்க அத்தனை பேர் சேர்த்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணால் அதனால் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க தர்ஷிகா கூப்பிட்டு, இங்கே பாரு உனக்கு என்ன செட் ஆகாதோ தேவையோ அதை வந்து எங்களுக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்லிவிடு, நீ பாட்டுக்கு ஒரு சில பேர்கிட்ட சொல்லிட்டு போயிடுற, இப்போ நான் பண்ணிட்டேன்னா இப்போ திரும்ப எனக்கு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு இடத்துல வந்து சாச்சனா பண்ணுற விஷயங்களை தட்டி கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகிறாங்க. பட் அணைய போகிறவளுக்கு பிரகாசமாக எரியுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இவங்களுக்குன்னு ஒரு சில பேர் வெயிட் பண்ணுறாங்க தர்ஷிகா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டாங்க. கொஞ்சம் சேஃபாக தான் இருந்தாங்க. பட் 10வது பிளேஸ் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே டேஞ்சர் தான். இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4799 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.85. சாச்சனா ரொம்ப இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்காங்க. இரிட்டேட்டிங் அப்படின்னா சாச்சனா அப்படின்னு பேரை போட்டுருலாம். அவ்வளோ மோசம் பண்ணுறாங்க. அவ்வளோ அநியாயமாக வந்து டாஸ்க் கொடுக்குறாங்க. ராணுவ மண்டியில் வந்து ஒரு கவரை கவுத்து விட்டு கண்ணு தெரியாத அளவுக்கு ஒரு நடக்க வச்சுட்டு முன்னாடி சேரை போய் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ காண்டு பாருங்க. தடிக்கு கீழே வந்தால் யாரும் பதில் சொல்கிறது. இதே நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி வச்சா நீங்கள் விட்டுருவீங்களா? ஜெஃப்ரிக்கு தேவையில்லாமல் வாலண்டியராக வந்துட்டு கொடுக்குறாங்க. இவர் பேட்சை வந்து பிடுங்க வந்தால் மஞ்சர்கிட்ட இவங்களும் வந்து ஒரு காரணத்தை சொல்லி பிடுங்க வராங்க. சரி காரணத்தை சொன்னீங்களே வெயிட்டாக சொல்லணுமா இல்லையா, அதை பண்ண மாட்டாங்க. இன்னொரு இடத்துல வந்து நீ ஏமா அவசரப்பட்டு எல்லாத்தையும் வாய விட்ற, கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் அழுகுறாங்க ஓன்னு முடியல. அதனால் மக்கள் செல்வன் அவர்களுக்கு ஒரு சரியாக ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் அந்த பொண்ணு வெளியே போய்டுன்றத மக்களோட கருத்தாக இருக்குது. 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிவகுமார் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவருக்கு பார்த்தீங்கன்னா 4582 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.72. ஸோ சிவகுமார் வந்துட்டு வன்மத்தின் உச்சிக்கு போய் இப்படி வந்து முடி நட்டுக்கு நிற்கிது. யார் மேலே? தீபக் மேலேயும் முத்துக்குமார் மேலேயும். ஏன் அவங்க 2 பேரும் உங்களுக்கு என்ன சோத்தில் ஏதாவது விஷத்தை வச்சாங்களா அப்படின்னு கேட்டால், சோத்தில் விஷத்தில் வைக்கல, அவங்களுக்கு என்னை பிடிக்க மாட்டுது, அப்போ எனக்கு அவங்கள பிடிக்காதுன்றது. அப்போ பிடிக்கிற மாதிரி நாங்கள் நடக்கலாம்ல அப்படின்னா அதையும் என்னால் முடியாது. அவங்க முடிஞ்சால் என்னை பிடிச்சாகணும், இல்லைனா நான் இப்படி தான் பேசுவேன்ற மாதிரி அவர் போக்க வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அதனால் நிறைய பேருக்கு அவரை பிடிக்க மாட்டுது. இருந்தால் அவருக்கு நிறைய டேலண்ட் இருந்தாலும் நல்ல மனசு வேணுமா இல்லையா? 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்துட்டாங்க. என்ன அது லாஸ்ட்டில் தானே இருந்தாங்க ஆனந்தி அப்படின்னா வந்துட்டாங்களே. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4541 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.7. ஸோ ஆர்ஜி அணைச்சி கொஞ்சோண்டு சேப்பில் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற வர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது. அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஆனால் அந்த பெரிய டிஃப்ரெண்ட்டில் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போது. என்ன அப்போன்னு தெரியல. ஆர்ஜி அணைச்சி அப்போது தப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பதவிப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டி இவங்களே வந்து மக்கள் பிரச்சனையில் போட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை ஆர்ஜி ஆனந்திக்கிட்ட. இப்படி பார்க்குறாங்க பேசும்போது, இப்படி பார்க்குறாங்க. என்னம்மா லேடி ரஞ்சித் சார் மாதிரி ஆகிட்டீங்க. ரஞ்சித் சார் கூட இப்போ ஏதோ பேசுகிறாரம்மா, நீங்கள் அதை கூட பேச மாட்டீங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வர்ஷினி இன்னும் இங்கே வர்ஷினி வந்துட்டாங்க. இவங்க போன வாரம் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, ரியா போகாமல் இருந்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 4434 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 2.63. ஸோ வர்ஷினி இவங்ககிட்ட இந்த வாரம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ஓகே தான். ஏன்னா ஆனந்தியை விட இவங்களுக்கு கிட்ட வந்து ஒரு கேமும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் வந்துட்டு பெரிய லெவலில் பெருசாக தாக்கமும் இது வரைக்கும் கொடுக்கல. சரி இவங்க தான் வந்து நல்லா ஜிம்பா அப்படி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, ஃபிசிக்கல் டாஸ்க் ஏதாவது வந்தால் நல்லா போடுவாங்க. பார்த்தா அதுலேயும் ஒன்றுமே இல்லை, மொக்கையாக இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்குல. இந்த வாட்டி வந்து டபுள் விஷயம் வந்துச்சு. வந்து வர்ஷினி வெங்கட்டும் ஆர்ஜி ஆனந்தி போனாங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் ஒரு சில பேரை கூப்பிட்டு நானே மொட்டை அடிச்சு விட்ருவேன் அவங்களுக்கு. திருப்பதிக்கு போயிட்டு தயவு செஞ்சு நாங்கள் கையில் காசு, இவங்க 2 பேரும் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க, அதனால் மொட்டை அடிச்சுட்டு வாங்க, நானே காசு கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? எவ்வளோன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா திருப்பதியில் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ தான். ஸோ இவங்களாம் மொத்தமாக ஓட்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,68,192 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த அனலைசிஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வாரம் யார் வெளியே போகணும், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, அதேமாதிரி மறக்காமல் எனக்கு விஷ் பண்ண தவறாமல் இருங்க. எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. நான் இந்த வருஷத்தில் இந்த பிக் பாஸ் முடியறதுங்களும் 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்து எட்டணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். பாய் நண்பர்களே.